மனிதரோட ஆசீர்வாதத்திலும் இறையரோட ஆசீர்வாதத்திலும் பரம்பரோட ஆசீர்வாதத்திலும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்ற என்பர்களே, இந்த அற்புத வேளையில் ஆனந்த வேளையில் இறையருள் பரம்பொருள் உங்கள் வாழ்க்கையில் அறம் பொருள் இன்ப மகிழ்ச்சி பேரின்பம் எல்லாம் பெற்று 16 வகையான செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு காலம் பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்ற என்பர்களே, எல்லோரும் நன்றாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? என்னென்ன பயிற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்பதை, என்ன பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், என்னென்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள், என்ன விஷயங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள், யாராவது ஒருவர் வாய் திறந்து பேசலாம் நண்பர்களே. இந்த டெக்னிக்கை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மாஸ்டர், இந்த டெக்னிக் எனக்கு ரொம்ப வேல்யூபுல்லா இருக்கு மாஸ்டர், இந்த டெக்னிக் எனக்கு அற்புதமா இருக்கு மாஸ்டர். நான் 2026 ஏதோ ஒரு சோகத்தோட எப்படி என்ன ஏதுன்னு ஆரம்பிச்சேன். ஒரு மிகப்பெரிய பிடிப்பினை, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய ஒரு ஆழ்மனத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர்கள். இதை பயன்படுத்தி நான் வெற்றி மேல் வெற்றி குவித்து எல்லா செல்வத்தையும் அடைந்து என்னுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேற்றப் போவேன். என் கனவு மெய்ப்பட போகின்றது, என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த போகின்றேன் என்கிற இந்த மாதிரி கான்ஃபிடன்ட் யாருக்கு வந்திருக்கு? இந்த 5 நாள் கிளாஸ்ல ரொம்ப பெரிய ஒரு போல்ட்னஸ் யாருக்கு வந்திருக்கு, என்ன ஏதுங்கிறத சொல்லுங்க. தொடர்ந்து எந்த ஒரு செய்தாலும் கண்டினியூட்டி அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே. தொடர்ந்து ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு ஆள் மனம் கட்டுப்படும் என்பதற்கு தான் தண்ணீர் சொட்டு 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 சொட்டா விழுந்து 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 வந்து பாறாங்களை ஓட்டைப்படுவது என்று உங்களுடைய ஆள் மனம் தொட்டு 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 நான் சொல்ற டெக்னிக்கை தொடர்ந்து 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 தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டிக்கிட்டே இருங்க. கை வலிக்கிறவர்கள் கை முறிஞ்சு போறவர்களும் தட்டிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அந்த டோர் ஓபன் ஆகும். நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய ஒரு மறுக்கப்படாத ஒரு கான்செப்ட் என்னன்னா, நீங்க உழைத்த உழைப்புல இருந்து உங்களுக்கு ரிசல்ட் வருதோ வரலையா எனக்கு தெரியாது. ஆனா உழைத்த உழைப்புக்கு 100% ரிசல்ட். இது என்னுடைய மிகப்பெரும் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா புரிஞ்சிச்சுன்னா நீங்க தான் பகவத்கீதை உணர்ந்த மாதிரி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்மத்தை செய்து பலன் செய்ய தெரியாதுங்க மாதிரி. உழைத்த உழைப்புல இருந்து உங்களுக்கு பலன் வருகின்றதோ வரவில்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் உழைத்த உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக வந்தே தீரும். புரியுதா புரியலையா? இந்த தத்துவம் புரியுதா புரியலையா? ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு கிரிப்டோ கரன்சில ஒரு மார்க்கெட்ல ஒரு போட்டு மண்டையை பிச்சுட்டு ஒரு எஃபோர்ட் போட்டு 24 மணி நேரம் அதை போட்டு உடைச்சிக்கிட்டு மண்டையை உடைச்சிட்டு அதுல ஒரு ஒரு வாரம் ஒரு வருஷம் உட்காந்து லாஸ் ஆகல ஏதோ ஒன்று பண்ணிட்டு கடுமையான உழைப்பை வேர்வை சிந்த போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுல இருந்து ரிசல்ட் வருதோ வரலையோ இன்னொரு டோர் ஓப்பன் ஆகி அதுல இருந்து இந்த உழைத்த உழைப்ப அந்த 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 தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த 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 விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது வேற ஒரு ரூபத்துல ரிசல்ட் இதுல இருந்து ரிசல்ட் வருதோ இல்லையா வேற இதுல இருந்து ரிசல்ட் வந்துடும் சார். இதுதான் சார் இயற்கை பிரபஞ்சத்தோட சூத்தியம். இதுதான் சார் கிருஷ்ணன் பகவத்கீதை சொல்லுகின்றார். ஆகவே நண்பர்களே, டெடிகேஷனாக விடாமலும் தொடர்ந்தும் விடாமலும் கன்சிஸ்டன்ஸா ஒரு விஷயத்த நான் செய்யற மாஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு வைராக்கியம் இருந்தா வைரத்தை கூட உங்களால் அறுக்க முடியும். வைரத்தை கூட உங்களால் இருக்க முடியும். உங்க ஆழ்மனத்தை அறுக்க முடியாதா? உங்க ஆழ்மனத்துக்குள்ள இந்த அற்புதமான பணம் வேண்டும் 10 கோடி, பணம் வேண்டும் 10 கோடி, பணம் வேண்டும் 10 கோடிங்கிற அற்புதமான அந்த கட்டளை வாக்கியத்தை பதிவு செய்யுங்கள். இன்னும் ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அதுக்கான விஷயங்களும் சும்மா நான் இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்றேன், இன்னைக்கு நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு நீங்க அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, மாஸ்டர் அடுத்த வாரம் கேட்டு போச்சா, அதை மாஸ்டர் நான் மறந்துட்டேன், மாஸ்டர் இது எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லாம தொடர்ந்தும் விடாமலும் தொடர்ந்து விடாமலும் தொடர்ந்து விடாமலும் தொடர்ந்து விடாமலும் தொடர்ந்து விடாமலும் தொடர்ந்து விடாமலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த சப்ஜெக்டை கடைபிடிச்சிங்க அப்படின்னா பிரம்மாண்டமான வெற்றி உங்கள் வாழ்க்கையை நோக்கி நடைபோட்டு வரும் நண்பர்களே. நடைபோட்டு வரும் நண்பர்களே. உங்களுக்கு 1300 கிராம் மூளை, உங்க எல்லாருக்கும் 1200 1000 அதே அளவு மூளை தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆனா அவனுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு பெரிய ஐக்கியம்? உங்களுக்கு என்ன மூளை இருக்கோ அதே மூளை தான் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு. உங்களுக்கு என்ன மூளையோ அதுதான் எலன் மாஸ்க்குக்கும். உங்களுக்கு என்ன மூளையோ அதுதான் ஜெயலலிதா. உங்களுக்கு என்ன மூளையோ அதான் இருந்துச்சு. அவர்கள் அதை சிந்தித்தார்கள். நாம் அதை சிந்திக்காமல் பூட்டு போட்டு பூட்டி விட்டோம். அவர்கள் அதை அதாவது சார் இந்த ரொம்ப மைக்ரான்ஸ் அந்த முடி இருக்கு பாத்தீங்களா, முடியோட 1 கோடி மடங்கு ஒரே ஒரு இந்த நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த முடி இருக்கு பாத்தீங்களா, அந்த முடியோட நைட்டா ஒரு நரம்பு இத்தினோண்டு ஒரு மில்லிகிராம் அந்த நரம்பு இருந்துச்சுன்னா பைத்தான தலைகளை உங்களால படிக்க முடியும் சார். பைத்தான் லாங்குவேஜ் எவ்வளவு எம்பர்டர் லாங்குவேஜ் ஷேர் மார்க்கெட்டுக்கு லைட்டா ஒரே ஒரு கோடு உங்களுக்கு வந்துருச்சுன்னா போதும், அந்த உலகத்தை அந்த ஒரு கோட்டுக்குள்ள உலகத்துல அவ்வளவு ஷிப்பா அடுக்கலாம். அவ்வளோ பலமான பிரெயின்ஸ். அந்த பிரெயின்ல எத்தனை ஆண்டுகள் எத்தனை விஷயங்களான ஷிப் இருக்கு. ஆகவே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கும் உங்களுக்கும் எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. நீங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஜீன் தான். அவன் சிந்தித்தான், நாம் சிந்திக்கவில்லை. அவன் மூளையை பயன்படுத்தான், நம்ம மூளையை பயன்படுத்தல. மிஞ்சி போனா சார் நான் பார்த்துட்டேன் சார்,
நாம போய் நான் பார்த்தேன் சார், கருணாநிதிக்கு போய் பார்த்தேன் சார். அப்பா மூளை மட்டுங்க 250 கிலோ இருந்துச்சு சார். அப்படின்னு இது இருக்கா சார்? ஒரு உடம்பே எத்தனை கிலோ இல்ல. ஆகவே நண்பர்களே, யாருக்கும் எலன் மாஸ்க்குக்காக இருக்கட்டும், பில் கேட்ஸுக்கா இருக்கட்டும், அம்பானிக்கா இருக்கட்டும், டாட்டாவுக்கு இருக்கா, எல்லாருக்கும் ஒரே மூளை தான். அவர்கள் தன்னுடைய நேரத்தையும், தன்னுடைய காலத்தையும், தன்னுடைய கனவையும் கரெக்டான முறையில் வரமுறை செய்து, கரெக்டான முறையில் பயணம் செய்து, ஒரே பாதை. இப்போ 10 கோடி ரூபா வேணும், ஒரே பாதை. 10 கோடி 10 கோடி 10 கோடி 10 கோடி 10 கோடின்னு ஓடணும். சரிதானுங்களா? கொஞ்சம் தூரம் அந்த பாதையை கரெக்டாக போட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் அடுத்த பாதை அடுத்த பாதை அடுத்த பாதைன்னு ஓடுனீங்கன்னா, சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, கேணு விட்டீங்க. 50 சுரக்கும். ஒரு 80 கிலோ இப்போ 49 49 அடி வெட்டிட்டீங்க. ஒரே ஒரு அடி வெட்டினீங்கன்னா அது தொடர்ந்துடும். ஆனா அந்த ஒரு வெடி எட்டுறதுக்கு சோம்பேறித்தனம் விட்டுட்டு எத்தனையோ கிணறுகள் தூந்து போய் கிடக்கின்றது நண்பர்களே. ஆரம்பித்து விடும், ஆனால் முடிக்க தெரியாது. எப்பொழுதுமே ஒரு குருவோ, ஒரு மோட்டிவேஷனோ, இல்லை செல்ஃப் மோட்டிவேஷனோ உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது இருக்கும்போது தான் நம்ம ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை, பிரம்மாண்டமான செயலை, பிரம்மாண்டமான அர்ப்பணிப்பு, பிரம்மாண்டமான பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்கின்றேன். உலகத்துல நாம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்ம ஆர்என்ஏ டிஎன்ஏ அத்தனையும் உலகம் கோடீஸ்வரனாகவே இருக்கக்கூடிய தலைமுறை யாரோ தலைமுறை. உடனே கலைஞரோட தலைமுறைன்னு சொல்லிடாதீங்க சார், அது வேற கதை, அது அரசியல். இன்றைக்கு உலகத்தில் அதிகமான ராயல்டி வாங்கி அந்த ஜீவராசி இல்லைனாலும் இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கும் வரையில், இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கும் வரையில் கோடீஸ்வரனாகவே ஒரு தன்னுடைய பரம்பரை வாழும். அது யாருன்னு சொல்ல முடியுமா? சார் தாமஸ் ஆல்வா எடிசன் சார். ஹென்றி ஃபோர்டு சார். ரெண்டுமே கரெக்ட் தான். ஹென்றி ஃபோர்டு கூட சம்டைம் இலையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாமஸ் ஆல்வா எடிசன் இலையாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. வாழ்ந்தா எப்படி வாழணும்? தாமஸ் சாது அவருக்கு இன்னைக்கு அதிகமான பேட்டன் உரிமை, 1100 பேட்டன் உரிமை வைத்திருப்பது தாமஸ் ஆல்வா எடிசன். உலகத்தில் போன ஆண்டு மட்டும் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய பேரன் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு போயிருக்க ராயல்டி மட்டும் 2500 கோடி. அவன் பேரன் என்ன வேலை பண்றான் தெரியுமா? ஒரு வேலையும் பண்ணல, சும்மா தான் இருக்கான். இந்த பூமி என்றைக்கு சுற்றுவது நிற்கின்றதோ அன்றைக்கு தான் அவன் ஏழையாவான். ஏன்? அவன் கண்டுபிடிச்ச ஏதோ ஒரு பொருள். இந்த சினிமா துறை இருக்கிறவர்கள் இந்த கேமரான்னு ஒன்று யாரெல்லாம் வாங்குறாங்களோ, கேமராலாம் விட்டுருங்க, இந்த பல்பு இருக்கு, இந்த உலகம் இருண்டு போற அன்னைக்கு தான் சார் அவன் ஏழையாவான். ஒரு பல்பு வாங்குறீங்களா, 2 ரூபா அவனுக்கு கொடுக்கும்போது போகும். நீங்க ஒரு டியூப் லைட் வாங்கினீங்கன்னா 2 ரூபா போகும், ஒரு ஒத்த லைட் வாங்கினீங்கன்னா 2 பைசா போகும். இது மாதிரி நம்ம வாங்குற பல்பு இருக்கு பார்த்தீங்களா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்ப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பல்பு இல்லாமல் வெளிச்சம் இல்லாமல் உலகத்தில் எந்த கண்டியும் எந்த வெரைட்டிஸ் எந்த கண்டுபிடிப்பு பல்புகள் போனாலும் அவன் குடும்பத்துக்கு 2 ரூபாயோ 2 பைசாவோ போகும் சார். அப்போ வேர்ல்டு ஃபுல்லாக விற்கிற பல்போட ரேட் எவ்வளவு? 2500 கோடி வருஷம் அவன் குடும்பத்துக்கு போயிட்டே இருக்கு சார். யோசிச்சு பாருங்க, தாமஸ் ஆல்வா எடிசனுடைய ராயல்டி சாதாரணமாக நடந்து விடலை. என்னைக்கு இந்த பூமி இருண்டு போகுதோ, என்னைக்கு இந்த பூமி அழிந்து போகுதோ, என்னைக்கு இந்த பூமியை இல்லாமல் போகுதோ, அது வரலாம் அவனுடைய பரம்பரை கோடீஸ்வர பரம்பரை. தாமஸ் ஆல்வா எடிசன்கிற ஒரு தனி மனிதனுடைய வெற்றி. அதுக்கப்புறம் அவங்களுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக் எழுதினாரு ஜவஹர்லால் நேரு. ராகுல் காந்திக்கு சும்மா 400 கோடி 200 கோடி போகுது, அதெல்லாம் சும்மா கம்மி. புத்தகம் எழுதுறதுனால ஹென்றி ஃபோர்டுக்கு போகுது, அதெல்லாம் ரொம்ப கம்மி, அதெல்லாம் நின்றோம். ஆனால் 1100 பேட்டர்ன் என்னென்ன உரிமைன்னு சொல்ல முடியாது. அந்த வால்பேப்பர் வருது பார்த்தீங்களா, இன்னைக்கு நீங்க தினத்தந்தி தினகரன்லாம் வரும்போது கூட வால்பேப்பர் அதை கூட கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் தான். உலகத்துல ஐக்யூ ஜாஸ்தின்னு சொல்றாங்க எயின்சன் பொழைக்க தெரியாத மனிதன். அவனுடைய மூளையை பார்த்து பிறண்டு போனாங்கன்னா, உண்மையான மூளை யாருக்கு பிரெயின் மூளைன்னா என்ன கேட்டா உலகத்துல மிகப்பெரிய பிரில்லியன்ட் தாமஸ் ஆல்வா எடிசன். அவனை கடவுளானதான் ஓஷோவுக்கு அப்புறம் அவனை கடவுளாக தான் வச்சு வழிபடுறான். தாமஸ் ஆல்வா எடிசன் அவனுடைய கதையை மட்டும் சொல்லி இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான இன்னொரு டெக்னிக் சொல்லி இந்த டெக்னிக்கை முடிப்போம் நண்பர்களே. அவனுடைய லேபரட்டரியில சார் வாங்க 2026 பணக்காரன் ஆகும் கோடீஸ்வரன் ஆகணும்னு உங்களை மாதிரி 36 பேர் 40 பேர் சரசரசான்னு இறந்துட்டாங்க. முதலாக அவன் நன்றாக இந்த கதையை கவனிங்க நண்பர்களே. விடாமலும் தொடர்ந்தும் போராடும் போது ஒரு மனிதன் 21 நாள் கண்ணு முழித்து வேலை செய்ததுனால 21 தலைமுறையை வாழ வைத்து விட்டு போயிட்டான். 2100 தலைமுறையை வாழ வைத்து விட்டு போயிட்டான். அப்ப எவ்வளவு பெரிய சரித்திரம். உலகத்தில் இது மாதிரி ஒரு சரித்திரத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள், அறிந்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். 1100 கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தான். 1100 வாட்டி தோற்றவன். ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், அவனுடைய லெபார்டரி எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர லெபார்டரி எல்லாமே அவ்வளோ அற்புதமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சலாம். ஒரு நாள் தீப்பற்றி எரிகின்றது. அப்போ சொல்லுகின்றான், எனக்கு 1002வது தோல்வி, அவ்வளவுதான், என்னுடைய கண்டுபிடிப்புகள் போயிடுச்சு, ஆனா என்னுடைய மூளை எங்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டான். அதனாலதான் அவ்வளவு பெரிய சம்பாதிச்சான். எல்லாரும் சேர்ந்துட்டு தாமஸ் ஆல்வா லேப்ல
ஒரு நாள் என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஒரு 200 பேர் ஒன்று சேர்கின்றார்கள். 200 பேர் ஒன்று சேர்ந்து இப்படி அறிவிக்கிறார். என்னோடு வந்து ஊன் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் கடுமையான உழைப்பு உழைப்பதற்கு யார் தயாராக இருக்கின்றீர்கள்? என்னோடு சேருங்கள் அப்படின்னு ஒரு ஷேர் மாதிரி கேட்கிறாரு. ஒரு ஷேர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் பணம் கொடுங்க, நம்மலாம் சேர்ந்து நம்ம அந்த லெபார்டரியில இருந்து வெளிச்சத்தை உண்டு பண்ற பல்பை கண்டுபிடிப்போம் அப்படின்னு அப்படின்னு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் கவனிங்க. கண்டுபிடிப்போம் அப்படின்னு தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த வேலையில இறங்குறார். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு அவர் தாமஸ் ஆல்வா எடிசன் போயிட்டா சாப்பிட்றது கூட பிரேக் விட மாட்டார், ஒரு மாசம் கூட பிரேக் விட மாட்டார். வேலை 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 வேலைன்னு ஒரு கூலிக்கு 24 மணி நேரம் வேலை வேலைன்னு தத்வமசி அதுவாகவே மாறிவிடுவார். அப்படி கடுமையான உழைப்பு கடுமையான உழைப்பு கடுமையான உழைப்பு நானும் வரேன் நானும் வரேன் நானும் வரேன்னு 990 முறை கட்டி எல்லாரும் வந்து சேர்ந்த மாதிரி நானும் வரேன்னு கிட்டத்தட்ட 200 பேர் வந்துட்டாங்க. 200 பேர் சரி ஓகே, 200 பேர் வேலை செய்யணும், அந்த வேலை இந்த வேலை பிரிச்சு அதை பண்ணுங்க, ஃபெயிலியர்னு வந்துகிட்டு சாப்பிட உள்ள அதை உள்ள இதை உள்ள எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 8 நாள் 7 நாள் ஒரு வாரம் போகுது. ஒரு வாரம் போனா நீ வேணா மென்டலா சாப்பிட விட மாட்டேங்கன்னா, ஃபெயிலியர் தான் ஆகிட்டு இருக்கேன், தோத்துக்கிட்டு தான் இருக்குமே, போய் தொலைய மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் காணா போயிட்டாங்க. ஒரு 100 பேர் மட்டும் இருக்காங்க. ரெடி ஸ்டார்ட் போவான் அப்படின்னு தொடர்ந்து கோன் சார் பேக்காவும் அடுத்து 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 அடுத்துன்னு வேலை 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 வேலைன்னு 15வது நாள் இன்னொரு 50 பேரும் காணும். வெறும் 50 பேர். அவங்க ஏன்னா அந்த க்ளோத் சர்க்கிள் இவங்க ஏதோ மண்டகாரம் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருவான், இருந்தாலும் உன்னோட கொஞ்சம் டிராவல் பண்ணணும்னு போறாங்க. உழைப்பு 18வது நாள் ஆகுன்றது கிட்டத்தட்ட இருக்கிற எல்லாரும் கால் ஒரு 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. 20வது நாள் அந்த 3 பேர்ல ஒருத்தனும் காணா போயிட்டான். அவனோட க்ளோஸ் அசிஸ்டன்ட். அவன் இவன் பைத்தியன்டா சாப்பிட விட மாட்டேங்கன்னா அவனை உழைப்புன்னு உழைச்சிட்டு இருக்கான்ட்டு விடிய காலையில ஒரு 3 மணி இருக்கும்போது தூங்காம அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி இதை கண்டுபிடிக்கலாம் ஃபெயிலியர், இதை கண்டுபிடிக்கலாம், இப்படி ஏதோ கண்டுபிடிச்சிருக்கும்போது விடிய காலையில தாமஸ் ஆல்வா எடிசன் ரைட் சகோதரன் சொன்னாங்களே, தாமஸ் ஆல்வா எடிசன் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் பேர் தாமஸ் ஆல்வா எடிசன் ஏதோ ஒரு பேர். அவர் வந்து அவர் மட்டும் 2 பேர் தான் காலைல உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஏதோ ஒன்று பண்றோம் அப்படிங்கிற முயற்சி பண்ணும்போது காலையில விடியதாரம் ஒரு 3 மணி இருக்குமா. அப்ப என்ன சொல்லிட்டாராம் எடிசன் ஐயா, நீங்க பெரியது நம்ம கூட 200 பேர் வந்தாங்க, 200 பேரும் காணா போயிட்டாங்க, பாதி நாள் 7 காணா போயிட்டாங்க, மிஞ்சி இருக்கிறது நான் மட்டும்தான், என்னாலையும் முடியல, நான் போய் தூங்க போறேன், நீங்க கண்டுபிடிங்க, ஏதாச்சும் பண்ணுங்க, நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட். அந்த பவர் அந்த எனர்ஜி போயிடும், நான் தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்திட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது எனக்கு உதவி செய்ய தயாரா இருக்கு அப்படின்னு தான் அவன் போய் படுத்துறான் சார். படுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உழைக்கிறான் ஒரு 11 மணி ஆகுது. அவன் போய் எல்லாம் தூங்கிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. 200 பேரோட ஆரம்பிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் மட்டும் நிற்கும் போது 11 மணி இருக்கும்போது அப்போதான் ஏதோ ஒரு மூங்கில் காட்டுகள் இருந்து மூங்கில் இலையை படித்துட்டு வந்து வச்சது அவனுக்கு ஞாபகம் வரும். அடடா அப்படி கொண்டு வந்து 2 ரெண்டுக்கும் கடையில கனெக்ட் பண்ணி மூங்கில் இலைகள் டங்ஸ்டன் அப்படின்னு ஒன்ன கண்டுபிடிச்சி அதுக்கு 2க்கும் இடையில கனெக்ட் பண்ணி அதை வந்து ஒளிர ஒரு சார் லைட்டை கண்டுபிடிச்சிட்டான் சார். தாமஸ் ஆல்வா எடிசன் இதுக்கு பேட்டன் உரிமை ஃபார்முலா எழுதிட்டான் சார். இன்னைக்கு வந்து உலகத்தின் மிக பெரும் சரித்திர சாம்ராஜ்யத்தில் வந்து நின்றுட்டான் சார். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அவனுக்கு வேலை செய்து பாருங்க. இதுல இவங்க கூட வந்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த 200 பேர் டிராவல் பண்ணி வந்தாங்கல்ல, கடைசியா வந்து ஒரு நாள் ஒரு 10 பேர் ஒரு நாள் நைட்டு அவங்க கூட டிராவல் பண்ணியிருந்தானா இந்த 10 பேருக்கு அதை ஷேர் பண்ணி கொடுத்த பேர் இன்னைக்கு 10 பேர் குடும்பம் கோடீஸ்வர குடும்பம். அதெல்லாம் குடும்பம் கிடையாது. அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தாமஸ் ஆல்வா 99 அடி தோண்டின வரலும் இருந்த தாமஸ் ஆல்வா குடிசன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் தூங்க போனான் பாத்தீங்களா 20வது நாள் காலையில, அவனுக்கும் அது இல்லாம போயிடுச்சு சார். இல்லைன்னா ரைட் சகோதரர் மாதிரி எடிசன் சகோதரர்கள் தான் இந்த டங்ஸ்டன் இலையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. 11 மணி வரலும் என்னைக்கு 1வது நாள் ஆரம்பிச்சு தொடர்ந்து 1101 வாட்டி தோல்வி எவனுமே தோல்வி பார்க்கல, எல்லாமே ஓடி போயிட்டான். தாமஸ் ஆல்வா எடிசன் மட்டும் கடைசி நாள் மட்டும் 11 மணி வரலும் இருந்து அந்த டங்ஸ்டன் நிலையை கண்டுபிடிச்சு லைட்டை ஒளிர விட்டார். அந்த ஃபார்முலா யாருக்கும் சொல்லல. சிகாகோவில் அமெரிக்காவில் ஒரு பெரிய சிட்டியில உலகம் ஃபுல்லா ஒளிர வச்சு லைட்டை ஒளிர வச்சு ஜெயிக்க வச்சு ஜொலின்னு ஒழிக்க வச்சு பேட்டன் உரிமை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி பல்பா விற்கும்னு சொல்லி விற்க வச்சு அந்த பேட்டன் உரிமை வாங்கினா சார். அந்த பேட்டன் உரிமை தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு மட்டும்தான் போச்சு. அதுல வந்து ஏதோ ஒரு 1% 2% அந்த குடிசனுக்கும் கொடுத்தான். இன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் கூட இருந்த அவனும் விடியகால தூங்க போனான் பாத்தீங்களா, அவன் நண்பனும் ஒரு 1000-2000 கோடிக்கு அதிபதியாக வேண்டியவன். 1000-2000 கோடி இந்த பூமிக்கு சுத்துவது வரலும் பேடான் உரிமை போயிட்டு சார். வாங்க 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 ராயல்டி தாமஸ் ஆல்வா எடிசன் போயிட்டே இருக்கு சார். ஜெயிச்சா அப்படி ஜெயிக்கணும் சார்.
யோசிச்சு பாருங்க, ராஜராஜ சோழனுக்கு கூட அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படவில்லை, அலெக்சாண்டர் கூட அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படவில்லை, உலகத்தின் மிகப்பெரும் கோடீஸ்வரனுக்கெல்லாம் கூட அப்படி வாய்ப்பு இல்லை. ஆனால் அறிஞன் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு மட்டும் கிடைச்சிச்சு. காரணம் தொடர்ந்தும் விடாமலும், தொடர்ந்து விடாமலும், தொடர்ந்து விடாமலும், தொடர்ந்து விடாமல். இன்னைக்கு எவ்வளவு கிரிப்டோ கரன்சி, எவ்வளவு மல்டிவிட்டி, எவ்வளவு எம்எல்ஏ, எதுலயும் இப்போ இங்க ராயல்ட்டி அப்படி இருந்துச்சு. இது மாதிரி ஒரு உழைப்பை நீங்கள் போட்டு இருக்கின்றீர்களா? அதாவது இந்த பிரபஞ்சம் என்றோ எப்பயோ அவன் மூங்கில் காட்டில் படித்து வந்த டெங்ஸ்டன் முதலாக அவன் டெங்ஸ்டனை எரிய விட்டது. 2 கரண்ட்டுக்கு இடையில, 2 கம்பிக்கு இடையில மூங்கிலேயே வைத்து தான் டெங்ஸ்டன் மாதிரி ஒளிர விட்டான் நண்பர்களே. அப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நம்மளுக்கு எவ்வளவு பெரிய உதாரணம். ஆகவே நண்பர்கள், ஆரம்பிப்பது முக்கியம் அல்ல, முடிவை பற்றிய முடிவான சிந்தனை இருந்து எவன் முடிக்கின்றானோ அவன் தான் பிரமாண்டமான வெற்றி அடைகின்றான். ஆகவே தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி நம்ம பரம்பரைக்கே 2000 கோடி 3000 கோடி சம்பாதிச்சு வச்சுட்டு போல சார். என் தாத்தன் ஒருத்தன் வாழ்ந்தாண்டா, எனக்கு ஒரு வீடு கட்டி வச்சுட்டு போனாடா, என் தாத்தன் ஒருத்தன் வாழ்ந்தாண்டா, எனக்கு மெட்ராஸ்ல ஒரு 10 பிளாட் வாங்கி வச்சுட்டு போனா, என் தாத்தன் ஒருத்தன் வாழ்ந்தாண்டா, என் தலைமுறையே 7 தலைமுறைக்கு 21 தலைமுறைக்கு என் தாத்தன் ஒருத்தன் வாழ்ந்தாண்டா, ஏன் எனக்கு சேவையான அத்தனை சொத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டு போனா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுமா வாழ வேண்டாமா? நம்ம இந்த பூமி அழிகிற வரலும் நம்ம ஆரண்ய சார் கற்பனை பண்ணி பாருங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் பரம்பரையில ஆரண்ய டிஎன்ஏல எத்தனை குழந்தை எத்தனை பேரம் பிறகுதோ அத்தனைக்கும் இந்த ராயல்ட்டி போயிட்டே இருக்கு சார். இந்த பூமி சுத்துறவர், இந்த பூமி என்னைக்கு சுத்துறத நிக்குதோ அன்னைக்குதான் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு போற பணம் நிக்கும். அப்ப எப்படியாப்பட்ட சாதம், எப்படியாப்பட்ட சரித்திரம். சிவனுக்கு அவ்வளவு சொத்து இல்ல, விஷ்ணுவுக்கு அவ்வளவு சொத்து கிடையாது, பிரம்மனுக்கு ஜீசஸுக்கு அவ்வளவு சொத்து கிடையாது. ஏன்னா வெங்கடாஜபதி குண்டியல்ல போய் போடலாம். ஆனால் தான் உழைப்பினால் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து உழைத்து உழைப்பு 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 தொடர்ந்து விடாமலும் தொடர்ந்து விடாமலும் தொடர்ந்து விடாமலும் உழைத்ததனால் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற பெரும் மனிதனுக்கு பிரபஞ்சம் முழுவதும் 100 கோடி ரூபாய், லட்சம் கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் கோடி ரூபாய் சொத்து கிட்டே இருக்குன்னா காரணம் என்ன? அவனுடைய கடுமையான உழைப்பு நண்பர்களே. இந்த கதையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க கிளாஸ். ஆகவே நண்பர்களே, என்னுடைய ரோல் மாடல் அக உலகில் யார் என்று கேட்டீர்கள் என்றால் ஓஷோ, புற உலகில் யார் என்று கேட்டீர்கள் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர்கள் 2 பேரும் தான் என்னுடைய கடவுள்கள். ஓஷோ கூட என் ஞானத்தை தான் கொடுத்தார், ஆனால் உழைப்பை கொடுத்து இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை, அக வெளிச்சத்தை கொடுத்தவன் ஓஷோ, புற வெளிச்சத்தை கொடுத்தவன் தாமஸ் ஆல்வா எடிசன். பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஆகலைன்னு நான் கேளுங்க, சரியா? கண்டிப்பாக என்னுடைய பெங்களூர் 5 லட்சம் 10 லட்சம் 5 கோடி 20 கோடி இருக்குன்னு நீங்க கண்டிப்பாக சொல்வீர்கள் என்பதை 2027 உங்களுக்கு பிரம்மாண்டமான ஆண்டாக அமைய போகிறது. விஷன் 2027. இந்த 2026 ஃபுல்லா மன உழைப்பு போடுங்கள். உங்களுடைய கடனம் வேலை நம்மளுக்கு அடுத்த வேலை கிரெடிட் கார்டை தலையை சுற்றி போடுறது, கடனை அடைக்கிறது, சீட்டு எத்தனை சீட்டு போட்டீங்களோ அத்தனையும் ஒழிக்கிறது, இஎம்ஐ ஒழிக்கிறது, இதுதான் நம்மளுடைய வேலை. இந்த 6 மாசத்துல நான் சொல்றதை செஞ்சீங்கன்னா இது அத்தனையும் ஒழித்து கட்டி விடுவேன். வாருங்கள், வாழ்த்துக்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகிற நண்பர்களை நாளை சந்திப்போம். மகிழ்ச்சி.